ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் எல்ஜிஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே தெரிய வாட்ஸ்அப்புக்கு ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரியில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயம் தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கிங் பண்ண தெரியணும். ஒரு சிலர் மார்க்கிங் பண்ண பயந்துட்டே டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த ப்ளவுஸை யார் ஸ்டிச் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டே கொடுத்து இந்த மாதிரி நான் ஆரி ஒர்க் போடணும், எனக்கு மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அதை ஒரு நாள் 2 நாள் இழுத்தடிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதை நம்மளே கற்றுக்கிட்டு நம்மளே ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான விஷயம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 80 பாயிண்ட் உள்ள ஒரு ப்ளவுஸ் கிளாத் எடுத்திருக்கேன். சில்க் காட்டனில் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட் ப்ளவுஸையும் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மார்க்கிங் பண்ணுற அந்த மார்க்கிங் கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் அந்த கிளாத்தை நல்லா அயன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ராய்ஜஸும் முன்ன பின்ன இருக்காமல் கரெக்டாக நீங்கள் ஒரு ஃபோல்ட் மட்டும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணும்போது ஃபோல்டு இருக்க பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். அந்த சைட் ஓப்பனில் இருக்கு இல்லையா, டபுள் லேயர் ஓப்பன் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். எப்போவுமே ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே எண்டில் ராய்ஜஸ் இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. கிளியராக வச்சுக்கோங்க. அந்த ராய்ஜஸை முன்ன பின்ன இருந்தாலும் சேமாக கட் பண்ணி எடுத்துடுங்க. கீழே எப்போயுமே நம்ம 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. இதே இந்த ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் அப்படின்னா லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அதை அதுக்கு நம்ம ரொம்ப இடம் விட தேவையில்லை. ஏன்னா அப்படியே திருப்பி தைச்சிருவாங்க லைனிங்கை. அதனால் ரொம்ப நம்ம இடம் விட தேவையில்லை. அதனால் நீங்கள் ஒரு 1 இன்ச் இல்லைன்னா ஒரு 1.5 இன்ச், அதிகபட்சம் ஒரு 1 இன்ச் வந்தாலே போதும், வச்சு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எத்தனை மார்க்கிங் பண்ணுறோம், எங்கே எப்படி மார்க் பண்ணுறோம், எங்கே எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் விட்றோம் அப்படின்னு தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக எங்கெங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க. இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணும்போது இந்த சைடில் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வரும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ளவுஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் தான் கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை இழுத்து பிடிச்சி நீங்கள் அதை வைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்ட். கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கும். இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டும், இந்த சைடு ஸ்டிச்சிங்கும் அந்த சைடு ஸ்டிச்சிங்கும் நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆம்கோல் கர்வ் இருக்கு இல்லையா, இங்கே ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு ஆம்கோல் கர்வ் போகும். ஸ்லீவோட போர்ஷன், அந்த கர்வுக்கும் பாடி போர்ஷன் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்டேயும் ஒரு ஸ்டிச்சிங் இருக்கும். அந்த ஸ்டிச்சிங் கிட்ட நம்ம ஒரு மார்க் பண்ணுவோம். மொத்தம் இப்போ 3 மார்க்கிங் ஆகிடுச்சா? இது ரெண்டையும் கரெக்டாக நம்ம இந்த மார்க்கிங் பண்ணும்போது ப்ளவுஸை நல்லா நீங்கள் இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும். வச்சு தான் மார்க்கிங் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஹிப்புக்கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணணும். இந்த ஹிப் இருக்கு இல்லையா, அந்த ஹிப் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணணும். இவ்வளோ தான் மார்க்கிங். பேக் நெக்குக்கு இது தான் மார்க்கிங். நம்ம கரெக்டாக ப்ளவுஸ் கிளாத்தை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா போதும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ப்ளவுஸை கரெக்டாக அயன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைடில் அளவு லைட்டாக அந்த அளவு கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். லைட்டாக மிஸ் ஆகும். அவங்களுக்கு தேவை என்ன, கரெக்டான இது என்ன அப்படின்னா, அந்த பேக் நெக்கோட அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த இடம் அந்த ஃபோல்டிங்கோட கரெக்டாக சேமாக ப்ளேஸ் பண்ணணும். கீழே நீங்கள் அந்த கோடிக்கிட்ட வைக்கிற ஹிப் போர்ஷன் கரெக்டாக இருக்காது. அதுக்கு லைட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கத்தான் செய்யும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். மேலே இருக்க அந்த பேக் நெக்கோட எண்டிங் கரெக்டாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருந்தால் போதும். அந்த ஃபோல்டிங்கோட சேமாக கீழே ஹிப் போர்ஷனை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதை இழுத்து பிடிச்சி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கிங் தப்பாக போகும். நான் இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணும்போது அது பாருங்கள், கரெக்டாக அந்த பேக் நெக்கோட எண்டிங்கை நான் அந்த ஃபோல்டிங்கோட கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது கீழே ஹிப் போர்ஷன் கொஞ்சம் விலகுது இல்லையா, கீழே இது மாதிரி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அந்த பேக் நெக்கோட அந்த இது ஃபோல்டிங்கோட வைக்கிறேன். இழுத்து வைக்கும்போது கீழே லைட்டாக அங்கே ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேப்ரிக்குக்கும்
அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அந்த கரெக்டாக நான் அந்த கை வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே ஒரு மார்க்கிங், அந்த பேக் நெக் எண்டு முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு மார்க்கிங். அடுத்து ப்ளவுஸை அப்படியே ஒரு கையால் பிடிச்சிக்கோங்க. அந்த பேக் நெக் கிட்ட பிடிச்சிக்கிட்டு மேலே உள்ள ஷோல்டரை நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா தான் அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கம்மியாயிடும். நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு மார்க்கிங். எங்கே முடியுது அதை நீங்கள் அப்படியே அந்த ப்ளவுஸ்லேயே வச்சு கூட லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலை வச்சு கரெக்டாக போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக உள்ள மார்க்கிங் தான். ஓகே, அடுத்து அதே மாதிரி ப்ளவுஸை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸ்லீவை வந்து நல்லா மேலே இழுத்து விட்டுக்கோங்க. ப்ளவுஸ் வந்து நகரவே கூடாது. நல்லா பிடிச்சிக்கோங்க. ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு ஸ்லீவை மேல் நோக்கி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆம்ஹோல் கர்வ் கிட்ட ஒன்று, அந்த ஹிப் கிட்ட ஒன்று, அவ்வளோதான். மார்க்கிங் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஆம்ஹோல் கர்வ் கிட்ட உள்ள மார்க்கிங்கையும் ஹிப் கிட்ட உள்ள மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைன் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, இதை தாண்டி நம்மளுக்கு டிசைனிங் வெளியில் போகக்கூடாது. இதுக்குள்ளே தான் நம்ம டிசைன்ஸ் போட்டுக்கணும். இதுக்கு மேலே நம்மளுக்கு டிசைன்ஸ் வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் அந்த பேக் நெக் போர்ஷன், அதாவது இந்த சைடு ஷோல்டரையும் நம்ம லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டுட்டு அந்த ஆம்ஹோல் கர்வ் கிட்ட உள்ள பாயிண்ட்டையும் இந்த ஷோல்டர் கிட்ட உள்ள பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் கிட்ட உள்ள லைனையும் பேக் நெக்குள்ளே உள்ள லைனையும் நம்ம வந்து லைன் போடணும். லைன் போட்டுட்டு அதில் ஒரு கர்வ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் நெக்கோட மார்க்கிங் ஃபினிஷ் ஆயிரும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன கவனிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் ப்ளவுஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இழுத்து பிடிச்சி அந்த மார்க்கிங் பண்ணணும். கரெக்டாக இழுத்து மார்க் பண்ணுங்கள். அப்படியே நார்மலாக ப்ளவுஸை சுருக்கமாக வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது தப்பாக போயிடும். நீங்கள் லைன் போட்டுட்டீங்க, ஆனால் அந்த கர்வ் போர்ஷன் போட தெரியல அப்படின்னா அந்த ப்ளவுஸை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அந்த கர்வ் போர்ஷனை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1.25 இன்ச்சுக்கு அந்த சென்டர் பாயிண்ட், அந்த 2 லைனும் ஜாயின் ஆகிற இடத்துல 1.25 இன்ச்சு எடுத்து அந்த கர்வ் போர்ஷனை ட்ரா பண்ணலாம். இல்லைனா அதுக்குன்னு ஸ்கேல் இருக்குது, கர்வ் ஸ்கேல் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் அந்த கர்வை ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நார்மலாக ப்ளவுஸை வச்சு அந்த கர்வை நீங்கள் மார்க் பண்ணிடலாம். நம்ம எப்படி இப்போ அளவு எடுத்தோமோ அதே மாதிரி கர்வையும் அந்த ப்ளவுஸை இழுத்து பிடிச்சிட்டு சாக்கை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த கர்வும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோல்லேருந்து ஹிப்புக்கு ஒரு லைன் போட்டு, அதாவது வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா அலோவன்ஸ் விடுறதுக்காக. இதை நம்ம மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டெய்லர்ஸே வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக நம்ம போட்டு வச்சுக்கலாம். அலோவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சுக்கு இல்லைனா அந்த ஸ்கேல் அளவுக்கு நம்ம அதே மாதிரி கோடு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள கோடு வரைக்கும் தான் நம்ம எவ்வளோ ப்ரைடல் ஹெவி டிசைன்ஸாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ள கோடு வரைக்கும் தான் நம்ம டிசைன்ஸ் போடணும். அதுக்கு மேலே நம்ம டிசைன்ஸ் டச் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டிச்சிங் பர்பஸ் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த கோடு வரைக்கும் தான் நம்ம கரெக்டாக டிசைன்ஸை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே ஷோல்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு. அந்த 1/4 இன்ச் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு சைடு பேக் போர்ஷன் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஆப்போசிட் சைடு அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் நம்ம மடித்து அப்படியே நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை கரெக்டாக சேமாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அயன் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி அயன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சென்டர் கோடு உங்களுக்கு அப்படியே தெரியும். அதே கோடை வச்சு நீங்கள் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி ஆப்போசிட் சைடு ஃபோல்ட் பண்ணி டேப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு இன்னொரு சைடு கிடச்சிரும். சாக்கை வச்சு நல்லா டார்க் பண்ணிவிட்டு மடித்து இந்த மாதிரி டேப் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக அப்படியே வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் நம்மளுக்கு கிடச்சிடும். அதை அப்படியே மறுபடியும் நீங்கள் டார்க் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பேக் போர்ஷன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பார்த்திங்களா எப்படி கிடச்சிருக்கு? கரெக்டாக அதே மாதிரி அளவுக்கு, அதே மாதிரி சென்டர்லேயும் கொஞ்சம் கூட விலகலை. கரெக்டாக அது மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி டேப் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு இந்த மாதிரி பேக் போர்ஷன் கிடச்சிரும். நான் இப்போது அதை டார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணும்போது ஒயிட் மார்க்கர் கிடைக்கும், அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்டில் நிறையா அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் கேண்டில் மெழுகு சாக்பீஸ் இருக்குது.
நிறையா அவைலபிளாக இருக்குது. அதை உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப இந்த ஒயிட் மார்க்கர்லாம் ரொம்ப அழுத்தி போடும்போது நம்மளுக்கு ரொம்ப அது ஸ்டெயின் ஆகிடும். அதை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி நிறையா மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நிறையா பென்ஸ் அவைலபிளாக இருக்குது. சர்ச் பண்ணி நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் டார்க் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம என்ன போர்ஷன் மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆரியை பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம எல்ஜிஆரி கிரியேட்டிவ்ஸில் தீபாவளி ஆஃபராக ஜஸ்ட் 499க்கு ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேலே தெரிகிற வாட்ஸ்அப்க்கு ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸ் கிடைக்கும். மேரேஜ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறோன்றதே பெரிய விஷயம். அதையும் தாண்டி நம்மளுக்கு சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் நம்ம கூட இருந்து நம்மளை முன்னேற்றி நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது சுற்றி இருக்க ஒவ்வொருத்தவங்களும் இதெல்லாம் என்ன விஷயம், இதை போய் பண்ணுறியா, நீ பண்ணுறியா, உன்னால் முடியுமா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு டீமோட்டிவேஸ் நிறைய பேர் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம காதுலேயே வாங்கிக்கக்கூடாது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல, நான் பண்ணுற விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நோக்கி நம்மளோட கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி டீமோட்டிவேஸோட ஸ்பீச்சை கொஞ்சம் கூட நம்ம டைம் எடுத்து யோசிக்கிறது தப்பு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வரலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேக்குக்கு எப்படி நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃபோல்டு அதே சைடில் ஃபோல்ட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டுக்கு. பேக்கோட ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட ஷோல்டர் பாயிண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் வைக்கலாம், இல்லை அப்படின்னா க்ராஸாக கூட வைக்கலாம், நம்ம விருப்பம்தான். கிளாத் அதிகமாக இருந்தால் க்ராஸாக வச்சுக்கலாம், கிளாத்து கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட்டாகவே வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணும்போது மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் போட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும், ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது முன்ன பின்ன இருந்தாலும் அதில் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணும்போது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில ப்ளவுஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க, அப்போ மேலே டிசைன் வந்து ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஆனால் அவங்களோட அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் ஆகிருக்கிறது வந்து ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கிளாத் விட்டு நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக அந்த டிசைனும் அந்த ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு முன்ன பின்ன வராது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். கரெக்டாக இழுத்து பிடிச்சி ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த நெக் போர்ஷன், ஃப்ரண்ட் நெக் போர்ஷனும் வந்து எப்படி ப்ளவுஸில் இருக்கோ அதே மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கர்வ் கூட நீங்கள் அதே மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லைன் போட்டு அதை நீங்கள் ஒரு இன்ச் கிட்ட மார்க் பண்ணி கர்வ் போர்ஷனும் போடலாம். நான் அப்படியே ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, ஆர்ம் ஹோல் அந்த கர்வ் இருக்குல்ல, அந்த ஸ்டிச்சிங் கிட்ட ஒரு மார்க், அந்த மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கீழெல்லாம் மார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெக்கு தான் நம்ம மார்க் பண்ணுவோம், ஒரு பக்கம் தான் நம்ம டிசைன்ஸ் போடுவோம். ஏன்னா இன்னொரு பக்கம் சாரீ மறைச்சிரும் இல்லையா, அந்த ஒரு பக்கம் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். அதே மாதிரி ரொம்ப கீழே வேண்டாம், சாரீ ஃபுல்லாக கவர் ஆகிடும். நம்மளுக்கு நெக்கு மட்டும்தான் டிசைனிங்க்கு வெளியில் கூட தெரியும். ஸோ அதனால் இந்த போர்ஷன் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் ஓகே. ப்ளவுஸில் உள்ள மாதிரி அந்த கர்வ் போர்ஷன் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே, இந்த மாதிரி லைன் போட்டு அதுக்கப்புறம் கர்வ் போர்ஷன் போட்டாலும் ஓகே. ரெண்டுமே கரெக்டானது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஃப்ரண்ட் நெக்கையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போர்ஷன் வந்து ஸ்லீவ். இதை நீங்கள் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் ட்ரேஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு பக்கம் தான் நம்ம டிசைன் போட போகிறோம், அதனால் நம்மளுக்கு ஒரு பக்கம் இருந்தால் போதும். இந்த மாதிரி பேக் போர்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பேக் போர்ஷன் மார்க் பண்ணுற அப்போயே ஃப்ரண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பேக்கை டேப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் மாற்றி அந்த பக்கம் டேப் பண்ணி ட்ரேஸ் பண்ண பக்கம் ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சாரீ போடுவோம் இல்லையா, அந்த பக்கம் நீங்கள் மாற்றி மார்க் பண்ணிடுவீங்க. இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேக் மார்க் பண்ணுறீங்க இல்லையா, அப்போவே அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டில் மடித்து பேக்குக்கு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் மட்டும் டேப் பண்ணி எடுத்து ட்ரேஸ் பண்ணால் போதும்.
அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கில் கரெக்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சாரீ போடுற பக்கம் வந்து மார்க் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் போர்ஷன் போகலாம். ஸ்லீவ் போர்ஷனுக்கு எப்போவுமே நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிடுவோம். டபுள் ஃபோல்ட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு 2 ஸ்லீவ் கிடைக்கும். டபுள் ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாத் வந்து 4 பீஸாக இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபோல்டிங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஃபோல்டு இருக்கும், 2 ஓப்பன் இருக்கும். அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஸ்லீவ் போர்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த பெரிய பக்கம் இருக்குது, ஸ்லீவ் எடுக்கும்போது பெருசாக ஒரு பக்கம் இருக்கும், சின்னது ஒரு பக்கம் இருக்கும். அந்த பெருசாக உள்ள பக்கம் வந்து ஃபுல் ஃபோல்டிங்கில் வைக்கணும். நான் 2 ஃபோல்டிங் பண்ணியிருப்போம் இல்லையா, ஃபோல்டிங் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபோல்டிங்காக இருக்கும். அந்த சைடு தான் வந்து அந்த பெரிய போர்ஷனை நம்ம வைக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ரா எட்ஜஸ்க்காக ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும், 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும். லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லீவை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைனில் நம்மளோட ஸ்லீவோட எண்டு வந்து முடிகிற மாதிரி இருக்கணும். கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த கர்வ், ஆம்ஹோலுக்கு அந்த ஸ்லீவோட கர்வ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அதுக்கப்புறம் அந்த ஆம்ஹோல் கிட்ட ஒரு ஸ்டிச்சிங் வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். கீழே எந்த இடத்துல முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங். அவ்வளோதான். ஸ்லீவில் வேறு எங்கேயுமே நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. அந்த கர்வ் தெரியணுன்றதுக்காக அந்த சென்டரில் மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். அதை ட்ராயிங் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பண்ணிவிட்டு அதை அடுத்த ஆப்போசிட் சைடு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஸ்லீவு இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்லீவாக நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் மறுபடி டார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் ஸ்லீவ் கிடச்சிருச்சு. இந்த கிளாத்தை அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி இந்த ஸ்லீவை நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. சாக்கை வச்சு நல்லா டார்க் பண்ணிவிட்டு